மகாபெரியவா சரணம். வெல்கம் டு கைல் இன்ஸ்டியூட். இங்கிலீஷ் லாங்குவேஜை தமிழ் பேஸ் பண்ணி எப்படி அழகாக இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம தமிழை பேஸ் பண்ணியாக சொன்னால் இனி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இந்த தமிழும் இங்கிலீஷும் அப்படின்னு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, பெரிய வாக்கியமாக சொல்லும் பொழுது எந்த இடத்துல நிறுத்தி சொன்னால் அது நம்மளுக்கு புரியும், கேட்குறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது நமக்கும் அந்த இடத்துல தப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும் பொழுது டங் ட்விஸ்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேக வேகமாக சொல்லிகிட்டே போகிறது, அப்புறம் கடன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் உச்சரிப்பில் சின்ன சின்ன பிள்ளைகள் வரும். அதை கேட்குறப்போ அப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், சிரிப்பாக வரும். விளையாடுறதுக்கு இது நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த மொழிகளில் ரொம்ப திறமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு தப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளையாட்டாக நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தமிழில் நம்ம கேள்விப்பட்டது யா தச்ச சட்டம், தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு சொல்கிறது. இது வேகமாக சொல்லும் பொழுது தப்பு வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பாஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கேப் சொல்கிறோம் இல்லையா, யா தச்ச சட்டம், அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு தாத்தா தச்ச சட்டை. இப்போ நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த இடத்துல மிஸ்டேக்கே வராது. எப்படி சொல்லி பார்த்தா யா தச்ச சட்டை, தாத்தா தச்ச சட்டை, யா தச்ச சட்டை, தாத்தா தச்ச சட்டை அப்படின்னு வேகமாக சொல்லி அந்த கேப்போட நம்ம யா தச்ச சட்டை, தாத்தா சட்டை அப்படி சொல்லிகிட்டே போனோம்னா தப்பு கண்டிப்பாக வரும். அதே போலத்தான் கடலோரத்தில் அலை உருளுது பிறகு தத்தளிக்குது தாளம் போடுது. இப்போ நான் சொல்லும் பொழுது கடலோரத்தில் அலை உருளுது, அதுக்கப்புறம் ஒரு பாஸ் வரலுது, தத்தளிக்குது தாளம் போடுது சேர்த்து சொல்கிறோம். அதே போல் கூவுற கோழி கொக்கர கோழி, ஒரு பாஸ் கொக்கர கோழி கொழு கொழு கோழி, பாஸ் கொழு கொழு கோழி கொத்தர கோழி. அடுத்தது ஓடுற நரியில் ஒரு நரி கழநரி, கிழநரி முதுகில் ஒரு பிடி நேர முடியும். இப்போ இது சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நமக்கு தப்பு வர்றது கிடையாது. அப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கிலீஷில் கொண்டு வர போகிறோம். இங்கிலீஷில் டங் ட்விஸ்டர் நம்மளுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டங் ட்விஸ்டர் பெருசாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சின்னதாக ஒரு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம், யூ ஸ்க்ரீம், வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறது. இதில் நம்மளுக்கு வார்த்தைகளும் புதுசாக நம்ம கற்றுக்க முடியும். ஸ்க்ரீம் அப்படின்னா நம்ம கற்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ ஐஸ்கிரீம் நான் கத்துறேன், யூ ஸ்க்ரீம் நீ கத்துற, வி ஆல் ஸ்க்ரீம் நம்ம எல்லாம் சேர்ந்து கத்தலாம். இதுக்கு ஃபார் ஐஸ்கிரீம். அப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ எந்த இடத்துல நம்ம பாஸ் கொடுக்கணும்? ஐஸ்கிரீம், யூ ஸ்க்ரீம், வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம். இதை நம்ம வேகமாக சொல்லும் பொழுது என்ன அழகாக வரும். அதே போல தான் இன்னும் கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது அந்த வார்த்தைகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த பாஸ் சொல்கிறது. இஃப் டூ விச்சஸ் வுட் வாட்ச் டூ வாட்சஸ், விச் வுட் வாட்ச் விச் வாட்ச் அப்படின்னு வரும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 விச்சஸ் சூன்யக்கார கிழவிகள் இருக்காங்க. வுட் வாட்ச் 2 வாட்சஸ், 2 வாட்சஸை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த சூன்யக்கார கிழவி எந்த வாட்ச் பண்ணுவா? அப்போ இந்த வாட்ச் அப்படிங்கிறது 2 அர்த்தத்தை கொடுக்குதா? ஆக நவுனாவும் வருது, வெர்பாவும் வருது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இதில் கற்றுக்குறோம். அப்போ இது சொல்லும் பொழுது வேகமாக சொல்லும் பொழுது இஃப் 2 விச்சஸ் வுட் வாட்ச் 2 வாட்சஸ், விச் வுட் வாட்ச் விச் வாட்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அது புரிஞ்சிருது இல்லையா? ஆக எந்த இடத்துல பாஸ் கொடுத்து சொன்னால் அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த டங் ட்விஸ்டரில் நமக்கு கிடைச்சிருது. ஆக இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்க நம்ம பேசும் பொழுது அந்த லாங்குவேஜில் ஒரு அழகாக பேசுறது, ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக பேசினாலும் எந்த இடத்துல நிறுத்தி பேசணுங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். மகாபெரியவா சரணம்.